இந்த கொஷினை பாருங்க. 3 workers A, B and C are hired to build a wall. A and B together can build the wall in 12 days. B and C together can build the wall in 15 days. C and A together can build the wall in 20 days. If all the three start together, after 4 days, A leaves. B and C continue and complete the remaining work. In how many more days will the wall be completed? ஸோ இந்த கொஷினை இப்போது நம்ம எந்த கஷ்டமான ஃபார்முலாஸும் இல்லாமல் எந்த ஷார்ட்கட் ட்ரிக்ஸும் மனப்பாடம் பண்ணாமல் எப்படி லாஜிக்கல் சென்ஸ் வச்சே நம்ம ஈஸியாக இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க, A and B together can build the wall in 12 days. ஸோ A plus B is equal to 12 days. B and C together can build the wall in 15 days. So B plus C is equal to 15 days. C and A together can build the wall in 20 days. ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, நம்ம இதை இப்படி எழுதிட்டோம். ஸோ இப்போது இப்போது நம்ம ஒரு இமேஜினரி வாலை நம்ம திங்க் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இமேஜினரி வாலில் 60 பிளாக்ஸ் இருக்குது. ஸோ இப்போது இவங்க 3 பேரும் சேர்ந்து 60 பாக்ஸ் இருக்கிற ஒரு வாலை தான் பில்ட் பண்ணணும். ஸோ ஏன் நம்ம 60 பிளாக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம், ஏன்னா 60 தான் 12ஆலையும் 15ஆலையும் 20நாலையுமே டிவைட் பண்ணக்கூடிய ஒரு நம்பர். ஸோ ஏன் மற்ற நம்பர்ஸ்லாம் எடுக்கல, ஏன் 60 சூஸ் பண்ணுறோம் அப்படின்றத ஷார்ட்டாக இங்கே பார்த்துருவோம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 12th டேபிள், 15th டேபிள், 20th டேபிள் எடுத்திருக்கோம். ஸோ இந்த 3 டேபிள்லுமே காமனாக இருக்கிற நம்பர் என்னன்னு பாருங்கள், 60. ஸோ அதனால தான் நம்ம 60 எடுத்துக்கிறோம். ஸோ தட் நம்ம அந்த 60 இப்போ அந்த 60யை 12ஆலையும் 15ஆலையும் 20நாலையுமே நம்ம ஈஸியாக டிவைட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நம்ம 60ன்றதை நம்ம இமேஜினரி நம்பராக எடுத்துக்கிறோம். ஸோ அப்போது 60 பிளாக்ஸ் இருக்கிற வாலை A + B சேர்ந்து 12 டேஸ்லேயும், B + C சேர்ந்து 15 டேஸ்லேயும், C + A சேர்ந்து 20 டேஸ்லேயும் பில்ட் பண்ண முடியும். ஸோ அப்போது ஒரு டேக்கு எவ்வளோ பிளாக்ஸ் இந்த பேர்ஸ் பில்ட் பண்ணுறாங்கன்றதை ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், 60/12. ஸோ A + B is equal to 60/12. ஸோ 60 blocks by 12 days. So 5 blocks per day. அதே மாதிரி B + Cக்கு 60 blocks by 15 days is equal to 4 blocks per day.
அதே மாதிரி C plus Aக்கும் 60 blocks by 20 days is equal to 3 blocks per day. ஸோ A plus B சேர்ந்து 1 டேயில் 5 block வந்து பில்ட் பண்ணுவாங்க. B plus C சேர்ந்து ஒரு நாளில் 4 பிளாக்கும், C plus A சேர்ந்து ஒரு நாளில் 3 பிளாக்கும் வந்து பில்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் ஆல் த 3 ஸ்டார்ட் டுகெதர் ஆஃப்டர் 4 days A லீவ்ஸ். ஸோ 4 டேஸ்க்கும் இந்த ABC இந்த பேர் எல்லாருமே வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ 4 டேஸ்க்கு ABC 3 பேரும் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது A + B, B + C அண்ட் C + A. ஸோ இந்த பிளாக்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோன்னா 5 + 4 + 3 is equal to 12 blocks. பட் இன்னொன்று இங்கே கவனிச்சிங்கன்னா எல்லாமே வந்து ட்வைஸ் வந்திருக்கு. இப்போ A வந்து 2 times வந்திருக்கு. A + B 5 blocks, B + C 4 blocks, C + A 3 blocks. ஸோ இங்கே எல்லா நம்பர்லேயும் எல்லா பர்சனுமே இங்கே ட்வைஸ் வந்திருக்கு. ஏவும் ட்வைஸ் வந்திருக்கு, பியும் ட்வைஸ் வந்திருக்கு, சியும் ட்வைஸ் வந்திருக்கு. அதெல்லாம் சேர்ந்து தான் 12 blocks. ஸோ அதனால் நம்ம இதை வந்து டிவைடட் பை 2 போட்டு நம்ம ஹாஃபாக ரெடியூஸ் பண்ணிடலாம். பிகாஸ் இங்கே எல்லாருமே ட்வைஸ் வந்திருக்கிறதுனால எல்லோரும் ட்வைஸ் சேர்ந்து தான் 12 பிளாக்ஸ்ன்றதுனால டிவைட் பை 2 போட்டுக்கிறோம். ஸோ இப்போது 6 blocks. ஸோ A + B + C is equal to 6 blocks வந்து சேர்ந்து பில்ட் பண்ணுறாங்க 1 டேக்கு. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா A, B, C எல்லாருமே வந்து ட்வைஸ் வந்திருக்காங்க. அது இப்போ பார்த்தீங்கன்னா A, B, C எல்லாருமே வந்து ட்வைஸ் வந்திருக்காங்க. ஸோ டூ A, 2B அண்ட் 2Cயோட அடிஷன் தான் 2A, 2B அண்ட் 2Cயோட அடிஷன் தான் 12 blocks. ஸோ இப்போ நம்மளுக்கு 1A, 1B அண்ட் 1Cயோட வேல்யூ தெரியணும். ஸோ அதுக்கு நம்ம இந்த 2ஆல் இந்த 12 டிவைட் பண்ணிக்கிறோம். ஸோ 6. ஸோ A + B + C 3 பேரும் சேர்ந்து 6 blocks per டே வந்து பில்ட் பண்ணுவாங்க. அப்போ கொஷனில் கொடுத்துருக்கிறது படி 4 days இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அப்போ 4 daysக்கு இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறப்போ என்னாகும், 4 days into 6 blocks. அப்போது டோட்டலாக 4 daysல அவங்க 24 blocks வந்து பில்ட் பண்ணுறாங்க. 4 daysக்கு அப்புறம் என்ன ஆகுது, A பர்சன் லீவ் ஆயிடுறாங்க, வேலை விட்டு போயிடுறாங்க. ஸோ B and C தான் வந்து அந்த ரிமைனிங் ஒர்க்கை கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ B and C வந்து அந்த ரிமைனிங் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணும்போது எவ்வளோ டேஸில் அந்த அந்த B and C அந்த ரிமைனிங் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணும்போது எவ்வளோ டேஸில் கம்ப்ளீட் வாலும் பில்ட் பண்ணி முடிக்கிறாங்கன்றது தான் கொஷின். ஸோ இப்போ வந்து B and C வந்து சேர்ந்து 4 blocks வந்து 1 டேயில் வந்து பில்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா. ஸோ இப்போ ஆல்ரெடி 24 blocks வந்து 3 பேரும் சேர்ந்து பில்ட் பண்ணிட்டாங்க. ஸோ டோட்டலாக எவ்வளோ blocks அந்த வாலில் 60 blocks அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். ஸோ 60 - 24 அப்போ ரிமைனிங் வந்து எவ்வளோ blocks வந்து இருக்குது. ஸோ ரிமைனிங் எவ்வளோ blocks வந்து இருக்குது B and C வந்து கட்டுறதுக்கு
36 பிளாக்ஸ் வந்து ரிமைனிங் இருக்குது. ஸோ இந்த 36 பிளாக்ஸை தான் பிஎன்சி சேர்ந்து கட்ட போகிறாங்க. ஸோ 36 பிளாக்ஸை பிஎன்சி சேர்ந்து கட்டணும். ஸோ பிஎன்சி வந்து ஒரு நாளில் எவ்வளோ பிளாக்ஸ் வந்து கட்டுவாங்க? 4 பிளாக்ஸ் வந்து கட்டுறாங்க. ஸோ அதனால் இப்போ 36 பிளாக்ஸ் கட்டுறதுக்கு எவ்வளோ டேஸ் ஆகும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 36 டிவைடட் பை 4 9. ஸோ டோட்டலாக வந்து அவங்களுக்கு எவ்வளோ டேஸ் ஆகும்? 9 டேஸ் ஆகும் இந்த ரிமைனிங் 36 பிளாக்ஸை வந்து பில் பண்ணி முடிக்கிறதுக்கு. ஸோ ஃபைனல் ஆன்சர் 9 days. ஸோ இப்போது இந்த கொஷின் பார்த்தீங்களா, எப்படி நம்ம கஷ்டமான எந்த ஃபார்முலாவும் இல்லாமல். ஸோ இப்போ இந்த கொஷின் பார்த்தீங்களா எந்த மேத் ஃபார்முலாவும் இல்லாமல், ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் எதுவுமே வந்து மெமரைஸ் பண்ணாமல் நம்ம ஈஸியாக ஒரு ஸ்டோரியை வச்சே நம்ம இந்த கொஷினை வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி வேற ஒரு கொஷின் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றது நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.